Hello everyone, this is Prashant. Welcome to a PNJ Family Vlogs. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரஜன் பற்றி தான். எங்கள் வீட்டோட லிட்டில் கிங். ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். ஏன் ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம்னா, ஒரு 2 வீக்ஸாக இந்த சீசன்னால் ஒரு கண்டினியூஸ் காஃப், சளி இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஸோ இந்த 2 வீக்ஸில் ஆல்மோஸ்ட் 5 to 6 டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனப்போ பெரிய சீரியஸான இஷ்யூ எதுவும் இல்லை, நார்மல் கோல்டு தான். டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சந்தோஷமாக இருக்கா? சரி. அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணி கண்டினியூஸ் காஃப் இருக்குனால நெபுலைசேஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. நெபுலைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா அது குழந்தைங்களுக்கு மாஸ்க் மாதிரி வச்சு அது ஸ்மோக் உள்ளே இன்ஹேல் பண்ணுறது, அது ஆவி பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் நெபுலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 1 day 2 day இல்லை, கண்டினியூஸாக 5 days நெபுலைசேஷன் வச்சதுக்கப்புறம் இப்போ பிரஜன் நல்லா ரெடி ஆகிட்டான். 4 days. ஓகே, 4 days வச்சதுக்கப்புறம் இப்போ பிரஜனுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். ஃபஸ்ட்டில் நல்லா ஆக்டிவாக எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நல்லா அவங்களோட டீச்சர்ஸ்லேருந்து நல்லா ரிமார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தான். இப்போது அந்த 2 வீக்ஸாக கோல்டாக இருந்தனால அவங்க அம்மா ஜமுனாக்கும் கோல்ட் ஆகிடுச்சு. அதனால் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கனால குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் லைட்டாக கோல்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தனியாக போய் வாழ்கிறவங்களுக்கு ஒரே பிரச்சனை இதுதான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஃபீல் கூட வந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஜமுனா அவங்க அம்மா ஒரு 2 days இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அந்த தாட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க. ஒரு 1 or 2 days வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்து குழந்தைக்கு கொடுத்து எங்களை ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஃபுல்லான டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் முடித்து பிரஜன் இப்போது ரெக்கவர் ஆகிட்டான். இப்போ ஜாலியாக ரஸ்க் சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு 2 days-ஆக ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஸ்கூல் போனப்போ இன்றைக்கி அவங்க டீச்சர் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு மாதிரி நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறான், கொஞ்சம் சைலண்ட்டாக ரிசர்வ்டாகவே இருக்கான் அப்படின்ட்டு அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் நாங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா சரியாக பார்த்துக்க முடியாமல் அவன் அதிக நேரம் கார்ட்டூன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணான். கார்ட்டூனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால அது நிறைய குழந்தைங்கள பாதிக்குது அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது அவேர்னஸ் இருக்குது. பட் இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அதுதான் ஒரே ஆப்ஷன். ஸோ அதனால் கூட இருக்கலாம். பட் மறுபடியும் எங்களோட லிட்டில் கிங் ஆக்டிவாக ஆயிடுவான், நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன vlog. இதுதான் எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சரி, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே வீடியோ vlog-ஆக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.